இங்க ஒருத்தன் விங் சங்கோட ஒன் பஞ்ச் டெக்னிக்கை கத்துக்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் கிட்ட வந்திருக்கா. அந்த மாஸ்டர் அவரோட விரல வச்சு ஒரு பெரிய பிரான்ஸ் பெல்ல அடிச்சு காட்டுறாரு. அதுக்கப்புறமா அவனையும் அதே மாதிரி பண்ண சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனால ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல அவ்வளவு பவரை ஜெனரேட் பண்ணவே முடியல. அதே நேரத்துல அவன் அதை ட்ரை பண்ணி சாப்பாடை கூட எடுக்க முடியாத அளவுக்கு அவன் கையில பயங்கரமா அடிபட்டுருது. சோ அவன் இன்னொரு கையை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா மாஸ்டர் அவன் அதே கையால தான் சாப்பிடணும்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவனால அந்த பெல்ல நகர்த்த கூட முடியல. அப்ப கடுப்பானவன் அவன் கையால குத்தியே அந்த பெல்ல அடிக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல அந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு வந்த மாஸ்டர் அவன் பண்ணதை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆயிராரு. அதுக்கப்புறமா அவனுக்கு ட்ரைனிங்கை ஈஸியாக்குறதுக்காக ஒரு மரப்பலகையை எடுத்துட்டு வராரு. அவனுக்கு பின்னாடி இருக்க சோரை உடைக்காமலே அந்த பலகையில ஓட்ட போட சொல்லி ட்ரெயின் பண்ண சொல்றாரு. ஆனா நாள் கணக்கா பிராக்டிஸ் பண்ணியும் அவனால அந்த பலகையையும் உடைக்க முடியல. சோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவன் கையை இழுக்க பின்னாடி இருக்க சோர் உடைஞ்சிருது. அப்ப கேஷுவலா அவன் ஃபிங்கரை மூவ் பண்ணவன் ஒரு வழியா அந்த பலகையை பிரேக் பண்ணிடுறான். அதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த மாஸ்டர் அவனை அப்ரிஷியேட் பண்ணாம சோரை உடைச்சதுக்காக அவனை திட்டி அதை அவனையே ரீபில்ட் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிட்டவன் மணிக்கணக்கா பிராக்டிஸ் பண்ணி ஒரு வழியா சோரை உடைக்காம அந்த பலகையை பிரேக் பண்ணிடுறான். ஆனா அவன் சக்சீட் பண்ணிட்டான்னு நினைக்கிறப்ப மாஸ்டர் அந்த பலகையோட டிஸ்டன்ஸை இன்னமும் குறைச்சிடறாரு. சோ மறுபடியும் அவன் பிராக்டிஸ் ஆரம்பிச்சவன் ஒரு கட்டத்துல அதையும் பிரேக் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா ஒரு நாள் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. பார்த்தா கடைசியா அவன் விரலாலேயே அந்த பெல் அடிச்சு காட்டிடுறான்.